நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஸ்கேமை பற்றி நம்ம வீடியோஸ் போட்டு. அதனால இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 பேர் வந்துட்டு இந்த ஸ்கேமில் வந்து ஏமாந்துருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்லாமல் அவங்க எப்படி ஏமாந்தாங்க அப்படின்றத பற்றி சொல்லிட்டு, அதே மாதிரி எப்பெல்லாம் அவங்கள ஏமாற்றுவாங்க அப்படின்றதையும், இந்த ஏமாத்துறதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போட்டுடலாம். நம்ம ரெகுலராக வந்து அப்படியே அப் டு டேட் நம்ம ரெகுலராக இருந்தாலும் இந்த ஸ்கேம் அலர்ட்டை பற்றி நம்ம வீடியோஸ் ரெகுலராக போட்டுட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலுமே ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருக்காங்க, ஏமாறுறவங்க ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ தயவு செய்து யாரும் ஏமாறாதீங்க அப்படின்றதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் வெளிநாடு யார் போகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி வைங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்டேட்டஸ்லாம் வைங்க. ஏன்னா உங்கள் கான்டாக்டில் இருக்கவங்க யாராவது வந்துட்டு வெளிநாடு போகிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏமாற மாதிரி இருந்துச்சுன்னா ஏமாறாமல் போகலாம். அதனால தயவு செய்து உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் வைங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேம் அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பெங்களூர்ல இருந்து ஒருத்தவங்க வந்து சென்னை வந்திருக்கிறாங்க. ஒரு சிஸ்டர் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் போகிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் மெடிக்கலுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 10,000 ரூபா அட்வான்ஸாக கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொன்னப்பே நான் கேட்டேன், நீங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க ஒரு மெடிக்கல் சென்டர் சொன்னாங்க. அந்த மெடிக்கல் சென்டர் வந்து ஒரிஜினலான மெடிக்கல் சென்டர் தான், அதில் எதுவுமே ஸ்கேம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவங்க வெளிநாடு எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆள் அனுப்புறதுக்கு அங்கே போயிட்டு மெடிக்கல் போடலாம், யார் வேணாலும் அங்கே போய் மெடிக்கல் போடலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான லைசன்ஸ் வச்சிருக்க கரெக்டான மெடிக்கல் சென்டர் தான், அதில் எதுவும் ஸ்கேம் கிடையாது. ஆனால் இதுலேயே ஒரு சில பேர் வந்துட்டு போலியான மெடிக்கல் சென்டர் வச்சுலாம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதை பற்றி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல மெடிக்கல் சென்டர் தான். அப்போ மெடிக்கல் சென்டரில் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன வேலைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா NDS பர்மிட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் தெளிவாக டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்றப்ப அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டரை வந்துட்டு மினிமார்ட் வேலைக்கு NDS பர்மிட் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. மினிமார்ட் வேலைக்கு NDS பர்மிட்னு எடுத்து மெடிக்கல் போட சொல்லியிருக்காங்க. மெடிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5,000 கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு 1 மந்த் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு இன்னும் வேலை ரெடி ஆகல, திருப்பி நீங்கள் மெடிக்கல் போடணும் 2வது டைம் வந்து வர சொல்லியிருக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களையும் வர சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கூட அவங்க 2 பேர் தான் வந்து வந்திருக்கிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபரும் அவங்க கூட வந்திருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தது ஃபர்ஸ்ட் டைம் 5,000 ரூபாய் பணம்லாம் பே பண்ணி மெடிக்கல் போட்டதுக்கு அப்புறம் 10,000 ரூபாய் கேட்டதா சொல்லியிருக்காங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. போனை கொடுங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நான் பேசினேன். யாரு? அந்த ஏஜென்ட்டை பேசினேன். அவர் எந்த ஊர்னா திருச்சின்றாரு. மெடிக்கல் போட இவங்க எல்லாரையும் வர சொன்னது சென்னை. ஏஜென்சி எங்கெங்கிறது கூட்டி போய் காமிக்கவே இல்லை. அமௌண்ட் வந்து எப்படி பே பண்ணணும், நீங்க வந்துட்டு லைசன்ஸ் ஏஜென்சின்னு கேட்டா நாங்கள் லைசன்ஸ்லாம் கிடையாது, என்னோட ரிலேட்டிவ் அங்கே இருக்காரு, அவர் தான் வந்து எடுக்கிறாரு. சரி எவ்வளவு அமௌண்ட் கட்டணும்னா அமௌண்ட்லாம் 1 ரூபாய் கூட பே பண்ண தேவையில்ல, அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் மாச சேலரி மட்டும் கொடுத்தா போதும். இங்க இருந்து கிளம்பேல விசா வந்ததுக்கு அப்புறம் டிக்கெட் போட்டதுக்கு அப்புறம் 10,000 மட்டும் என்கிட்ட கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எதுவுமே கிடையாது, மெடிக்கல் தான் இவங்களோட டார்கெட். இந்த போலி ஏஜென்ட்டுகள்லாம் இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா மெடிக்கல் சென்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மெடிக்கல் சென்டருக்கு நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் ஒரு அமௌண்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ என்னோட மெடிக்கல் சென்டர் நான் சொந்தமா மெடிக்கல் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, மெடிக்கல் சென்டர் வச்சிருக்கேன், எனக்கு வந்து நீங்க இவ்வளவு அமௌண்ட் தான் தரணுன்ற மாதிரி பேசிடுறது. ஆனா இந்த ஏஜென்ட்கள் என்ன பண்றது அப்படின்னா பணத்தை இவங்க வாங்குறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 4,000 ரூபாய் 4,500 ரூபாய் மெடிக்கல் இருக்குன்னு வச்சுங்களேன், 6,000 7,000 வாங்குறது. இந்த மாதிரி வந்துட்டு இதுல ஒரு பர்சனுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 3,000 இருந்து 4,000 வரைக்கும் கூட இவங்களால ஆட்டை போட முடியுது. அதே மாதிரி இப்போ இவங்க 2 தடவை வந்துட்டு பெங்களூர்ல இருந்து ட்ரெயின்ல வந்து மெடிக்கல் போயிட்டு போயிருக்காங்க, 2 தடவை மெடிக்கல் போட்டு போயிருக்காங்க. இது மாதிரி தான் வந்துட்டு ஒரு மாசத்துக்கு 10 இருந்து 20 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 5 இருந்து 6 பேர் வந்து மெடிக்கல் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவருக்கு என்னகிட்டே சொன்னாரு, உங்கள்ட்ட ஆள் இருந்தா நீங்க கொடுங்க, உங்கள்கிட்ட யாராவது இந்த மாதிரி வெளிநாடு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருந்தா கொடுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நான் யாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு அவங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் என் நம்பர் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க அமௌண்ட்டும் கொடுக்காதீங்க, எதுக்கு சார் நீங்க இப்பயே அமௌண்ட் வாங்குறீங்க, நீங்க போகையில தான் வந்து அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமௌண்ட் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் கொஸ்டின்லாம் அவர்கிட்ட கொஞ்சம் கரெக்டா தெளிவா கேட்டதுனால அந்த பொண்ணை திட்டி உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மெடிக்கல் ரிப்போர்ட் மட்டும் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பிட்டாராம். ஸோ அவங்க வந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க. இதுல பெரிய ஹைலைட்டே என்னன்னா அவங்களுக்கு 43 வயசுக்கு மேல NDS பர்மிட் மினிமார்ட் அவங்க படிக்கவும் இல்லை. ஸோ படிக்காதவங்கள NDS பர்மிட்ல மினிமார்ட்ல எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களை கண்டிப்பா, அதாவது அந்த 2 தடவை மெடிக்கல் போட்டாங்கல்ல அவங்கள நான் கண்டிப்பா உங்களை அனுப்புறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க வரைக்கும் அவங்க போகவே இல்லை. எனக்கு நல்லா தெரியும், நான் உறுதியா சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட கண்டிப்பா அவங்க போகவே மாட்டாங்க அப்படின்ட்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெடிக்கல் ஸ்கேம் அப்படின்றது நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்மி பிரைஸ்ல வேலை, அங்க போயிட்டு நீங்க வந்து பணம் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 5,000 இருந்து 10,000 வரைக்கும் வாங்கிட்டு மெடிக்கல் போட சொல்றாங்க. மெடிக்கல் போட சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க 3 மாசம் வெயிட் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சமே பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 மாசம் வரைக்கும் தான் வேலிடிட்டி இருக்கும். நீங்க போங்க 3 மாசத்துக்குள்ள நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. ஆனா உங்களுக்கு கால் வரவே வராது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மினிமம் 5,000 ஒரு நாளைக்கு 10ல இருந்து 15 பேர் வந்து மெடிக்கல் போடுறாங்கன்னு வச்சுக்க, அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நீங்க கணக்கு பண்ணி பாருங்க.
ஸோ கரெக்டான மெடிக்கல் சென்டராக இருந்துச்சு அப்படின்னா அந்த கரெக்டான மெடிக்கல் சென்டருக்கும் இவங்களுக்கும், அதாவது யார் போய் கேட்டாலும் அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கு அவங்க அமௌண்ட் சார்ஜ் பண்ணிட்டு ப்ராப்பரான மெடிக்கல் ரிப்போர்ட் அவங்க ஃபிட்டா அன்ஃபிட்டா அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்கேம்ல வந்து அந்த சரியான மெடிக்கல் சென்டருக்கும் இந்த ஏஜென்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யார் போய் நீங்களே போய் உங்களுக்கு மெடிக்கல் போடணும் அப்படின்னாலும் அவங்க ப்ராப்பராக மெடிக்கல் போட்டு நீங்கள் ஃபிட்டா இல்லையா அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு மெடிக்கல் சென்டருக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் அந்த இதில் ஒரு 5000 வச்சுக்கோங்களேன், இப்போ மெடிக்கல் சென்டருக்கு 3000 தான் கொடுக்குறாங்க, பேலன்ஸ் 2000 அவங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி வந்து பயங்கரமாக கொள்ளையடிக்கிறாங்க. ஏன்னா இதுக்காக மெடிக்கலே போட வேணாமா அப்படின்னா மெடிக்கல் போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன ஜாபு, அந்த ஜாபுக்கு வந்து இங்கேயே மெடிக்கல் போடுவாங்களா போட மாட்டாங்களா, அந்த ஏஜென்சி லைசன்ஸ்டு ஏஜென்சியா? நான் திரும்ப அதை தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். லைசன்ஸ்டு ஏஜென்சி சொல்றாங்கன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஏன்னா சில கம்பெனிகள் வந்து மெடிக்கல் போட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுங்க அப்படிம்பாங்க. கொஞ்சம் வயசு அதிகமானவங்க அப்படின்னா மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சிங்கப்பூர்ல போய் மெடிக்கல் போடுறதா நிறைய வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர்ல போய் தான் மெடிக்கல் போடணும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இ பாஸுக்கெல்லாம் சிங்கப்பூர்லயுமே மெடிக்கல் கிடையவே கிடையாது. அதே மாதிரி டிஇபி பாஸுக்கு சிங்கப்பூர்ல மெடிக்கல் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு மாதிரியான ரூல்ஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமா போறீங்க, உங்களுக்கு மெடிக்கல் போட சொல்றாங்க அப்படின்னா ஏமாத்துறதுக்கு சான்சஸே கிடையாது. ஸோ அதனால வந்து நீங்க நம்பி பண்ணலாம். இந்த ட்ரைனிங் சென்டர் போறீங்க, இப்போ டெஸ்ட் அடிக்க போறீங்க, இதுக்கெல்லாம் வந்து மெடிக்கல் போட சொல்லுவாங்க. அதை வந்து ஏமாற்று வேலை அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இந்த ஏமாத்துறதே ஒரு பொழப்பா வந்து ஒரு சில குரூப்லாம் தெரியுது. லைசன்ஸ் கிடையாது, அவங்க சொந்த அட்ரஸ் கிடையாது, அதாவது அவங்க சொந்த ஊரை கூட நம்மள்ட்ட சொல்லவே மாட்டாங்க, டைரக்டா மெடிக்கல் சென்டருக்கு வர சொல்றது, இங்கேயே போட்டுட்டு இப்படியே போங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி பாஸ்போர்ட்டே ஒரிஜினல் பாஸ்போர்ட்டே இவங்கள்ட்ட ஹோல்ட் பண்ணவே இல்லை அந்த என்டிஎஸ் பர்மிட்டுன்றது. இப்போ கரெக்டான ஏஜென்சியா இருந்தா கண்டிப்பா மெடிக்கல் போட்டு நீங்க ஃபிட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நீங்க மெடிக்கல் போடுறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த மெடிக்கல் ஸ்கேம்ல யாரும் சிக்கிறாதீங்க. எடுத்தோடனே மெடிக்கல் அப்படிம்பாங்க. இன்னும் ஒரு சில ஏஜென்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, டிப்ளமோ படிச்சவங்களுக்குலாம் ஆர்எம்ஐ எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்தோடனே நீங்க கால் பண்ணோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்எம்ஐ எடுக்கணும் அப்படிம்பாங்க. ஆர்எம்ஐல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்எம்ஐக்கு டேரக்டா அவங்களே அப்ளை பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் செலவாகும். அதுல ஒரு அமௌண்ட் கமிஷன் வைக்கிறது, அதுல ஒரு அமௌண்ட்டை கமிஷன் வச்சு அவங்க வந்துட்டு என்ன பண்றது, ஆர்எம்ஐ எடுத்து கொடுத்துட்டு வேலை வாங்கி தர்றது கிடையாது. வேலை கிடைச்சா கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா இல்லை. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ படிச்சவங்களாம் ஆர்எம்ஐ எடுக்க தேவையில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிப்ளமோ படிச்சவங்க ஆர்எம்ஐ எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டிகிரி முடிச்சவங்க தான் ஆர்எம்ஐ எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில பேர்லாம் 2 டிகிரினா 2 டைம் ஆர்எம்ஐ எடுக்கணுன்ற மாதிரிலாம் போய் சொல்லி சார்ஜ் வாங்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரிக்கு நீங்க சப்மிட் பண்ணி ஆர்எம்ஐ எடுத்துக்கலாம். மற்றபடி நீ வேற எதுக்கும் ஆர்எம்ஐ எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த டிப்ளமோக்கெல்லாம் ஒருத்தவங்க எடுத்தோன்னே, அவங்க எந்த ஏஜென்சியா இருந்தாலுமே எடுத்தோன்னே உங்களுக்கு ஆர்எம்ஐ தான் எடுக்கணும், டிப்ளமோ முடிச்சவங்களுக்குமே வந்துட்டு ஆர்எம்ஐ தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்றாங்க. அந்த கமிஷனுக்காக அவங்க பண்றாங்க. ஸோ அதனால அதை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம். டிப்ளமோக்கு ஆர்எம்ஐ எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க. மொத்தம் 2 சம்பவம் சொன்னேன். ஒன்று சொல்லிட்டேன்னா இன்னொன்று சொல்கிறேன். கேரளாவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெலகிராமில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஆல்ரெடி ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்மள்ட்ட மெசேஜ் பண்ணினாங்க. ஏதாவது ஜாப் வேகன்சி இருக்கான்னு கேட்டாங்க. நம்மள்ட்ட லேடிஸுக்குலாம் ஜாப் அதிகமாக வந்துட்டு லைசன்ஸ் ஏஜென்சி மூலமாக நம்மள்ட்ட கேட்கறது கிடையாது. அதனால நான் என்கிட்ட இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரளாவில் இருந்து அந்த பொண்ணு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஏஜென்சியை வந்து கான்டாக்ட் பண்ணி, ஏஜென்சியா அவங்க ஏஜெண்டா என்னன்னு கூட தெரியல, ஒருத்தங்களை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் எஸ்பாஸ், அவரோட எஸ்பாஸ் பர்மிட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அனுப்பியிருக்காரு. ப்ரூஃபுக்காக அனுப்பிட்டு உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 1,20,000 வரைக்கும் வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அவருக்கு எந்த வேலையும் ரெடி பண்ணி கொடுக்கல. கேட்டால் உங்களுக்கு MOMல அப்ளை பண்ணியாச்சு, அப்ளை பண்ணது ரிஜெக்ட் ஆயிடுச்சு, திருப்பி வெயிட் பண்ணுங்க, நான் அப்ளை பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு இன்னொரு பையனை வந்துட்டு அந்த பொண்ணு ரெஃபர் பண்ணியிருக்கு. அந்த பையனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் பணம் கட்டியிருக்காரு. 2 பேருக்கும் பணத்தை வாங்கிட்டு இது வரைக்கும் தரல. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மள்ட்ட வர்றாங்க. இப்போ முன்னாடியே அவங்க மெடிக்கல் போடுறதுக்கோ இல்லை சென்னை வர்றதுக்கு முன்னாடியோ நம்மள்ட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, இப்படி வராதுப்பா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஏஜுக்கு மினிமார்ட் ஜாப் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், அதே மாதிரி நீங்க படிக்கவும் இல்லை, உங்களை எடுக்கவும் சிரமப்படுவாங்க, எடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம், யாரும் நம்பாதீங்க. அதே மாதிரி இப்போ ஏஜென்சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஏஜென்ட்டுமே ஃபுல் அமௌண்ட்ல வந்துட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு 3 to 4 லட்சம் சொல்றாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வாங்காம அனுப்ப மாட்டாங்க. அதுல குறைச்சு நீங்க கொஞ்சம் காசு கட்டினா கூட கரெக்டா பண்ணி கொடுக்குறவங்க அந்த அமௌண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஐபி காப்பியா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க பட்சத்துல வெறும் 10,000 மட்டும் கொடுங்க அனுப்புங்கன்னு சொல்றத நம்பி வராதிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க. இவங்களும் 1,20,000 பணத்தை கட்டினதுக்கு அப்புறமேட்டு சொல்றாங்க. ஸோ பணத்தை கட்டிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணா MOMல ஷோ ஆகும்ல, இவங்களும் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து MOMல செக் பண்ணியிருக்காங்க, ஷோ ஆகலை. அப்படின்ற பட்சத்தில் இல்லை, எங்களுக்கு டேரெக்டாக வந்து MOMல ஆள் இருக்கு, டேரெக்டாக யார் அவங்க அப்பா வந்து MOMல உட்காந்துருக்காரா, இல்லை அவங்க அப்பா தான் சிங்கப்பூர் கவர்மெண்டா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, MOMல டேரெக்டாக ஆள் இருக்கு, நாங்கள் அப்படி அப்ளை பண்ணோம், இது ஷோ ஆகாது, இந்த மாதிரிலாம் போய் சொல்லியிருக்காப்புல. ஃபைனலாக வந்துட்டு இவங்க ஓரளவுக்கு நம்மளை ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கால் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலன்னு எனக்கு தெரியும், எனக்கு வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுங்கன்னா, இல்லை நாங்கள் அந்த அப்ளைங் சார்ஜ்லாம் பிடிச்சிட்டு தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஃபைட் பண்ணுங்கப்பா, நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை வாங்க பாருங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் அக்கௌண்ட்ல தான் மாத்திருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த ஐடி வந்துட்டு
ஐடியெல்லாம் யார்கிட்டையும் நீங்கள் கேட்கணும். யாரோட அவங்க எஸ்பாஸில் இருக்கட்டும். இன்னும் முறைப்படி பார்த்தா சிங்கப்பூரில் ஒர்க் பர்மிட்லையோ இபாஸ்லையோ எஸ்பாஸ்லையோ இருந்துக்கிட்டு ஏஜென்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது சிங்கப்பூர் சட்டப்படி குற்றம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ இவர் எஸ்பாஸ் கிட்ட அனுப்பி அதை நம்பி இவங்க பணம் கட்டியிருக்காங்க. முறைப்படி நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் ரன் பண்ணுறீங்களா சிங்கப்பூரில் ரன் பண்ணுறீங்களா, அவங்களோட லைசன்ஸ் நம்பர் கொடுங்க, ஆர்ஏ லைசன்ஸ் நம்பர் கொடுங்க, நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பணம் கட்டுறதுனா கட்டுறேன். அதே மாதிரி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, லைசன்ஸ்டு ஏஜென்சியாக இருந்தாலுமே தமிழ்நாட்டில் நிறையா லைசன்ஸ்டு ஏஜென்சி இருக்குது. லைசன்ஸ்டு ஏஜென்சியாக இருந்தாலுமே அவங்களோட ஆர்ஏ லைசன்ஸ் நம்பரை செக் பண்ணாலுமே அது கரண்டில் இருந்தாலுமே இந்த மாதிரி 1 லட்சம் 1,20,000 நீங்கள் பணம் கட்டணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ண சொல்லுங்கள். அப்ளை பண்ண சொல்லிட்டு ஒரு 10,000 20,000 கேட்குறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க சைடில் அதாவது ஏஜென்சி சைடில் ஒரு சேஃப்டி வேணும். நிறையா பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டிட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஐபி வந்ததுக்கப்புறம் ₹1 கூட பணம் கட்ட மாட்டேங்கிறானுங்க, ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஏஜென்சிக்கு எம்ப்ளாயர் சைட்ல இருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் வருது. தேவையில்லாமல் அவங்க வந்து ஏஜென்ட்டுகளும் ஏஜென்சியும் ஏமாற்றப்படுறாங்க இந்த பசங்களால். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10,000 20,000 பணத்தை கட்டினீங்கன்னா அவங்களுக்கும் உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ அது லைசன்ஸ்டு ஏஜென்சியா மட்டும்தான். அதுக்கு மேலாம் பணம் கட்டாதீங்க. இல்லை சார் நீங்கள் அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ண உடனே நான் எம்ஓஎம்ல செக் பண்ணிட்டு பணம் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் சொல்லி பாருங்க. அப்படி எம்ஓஎம்ல செக் பண்ணிட்டும் 1 லட்சம் 1.5 லட்சம்லாம் கட்டக்கூடாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணுறது எம்ஓஎம்ல அப்ளை பண்ணுறது கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ அதனால அதிகமான பணத்தை கட்டக்கூடாது. கட்டாமல் தான் வந்து லைசன்ஸ்டு ஏஜென்சியாக இருந்தாலுமே நீங்கள் மூவ் பண்ணணும். அப்படி இருக்கப்ப இந்த டாக்குமெண்ட்லாம் அனுப்புனாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட 1,20,000 கட்டியிருக்கு. இப்போ அந்த அமௌண்ட் எப்படி வாங்குறதுன்னு தெரியல. அவங்க திங்கக்கிழமை வரைக்கும் டைம் கேட்டிருக்கிறாங்க. அமௌண்ட் அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு போலீஸுக்கு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லா ப்ரூஃபும் அந்த பொண்ணு அவங்க பேசின ரெக்கார்டு எல்லாத்தையுமே வச்சிருக்கு, எனக்குமே அனுப்பிச்சு. அதை டிஸ்பிளே பண்ணி அந்த பொண்ணோட லைஃபை கெடுக்க வேணான்னு தான் நான் வந்து அதெல்லாம் ப்ளே பண்ணலை. அந்த பொண்ணு அழுகுது, நகையை அடகு வச்சு தான் நான் கட்டினேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்களை ரெஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இவங்க ஏமாத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் தானே ரெஃபர் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கும் நான் காசு கொடுக்குற மாதிரி வந்துடும். ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேரளாவில் இருக்க பொண்ணு இங்கே வந்து ஏமாந்துருக்காங்க தமிழ்நாட்டில், என்னத்தை சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் இந்த எப்படியெல்லாம் ஏமாற்றவங்க, ஃபேக் ஆஃபர் லெட்ரு, ஃபேக் ஐபிஏ, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களாக வந்து இந்த போலி ஏஜென்ட்டுகள் புதுசு புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்கன்றதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அதில் ஒரு 10 வீடியோ இருக்குது. ஆதாரத்தோட நிறையா நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. தயவுசெய்து ஏமாறாதீங்க. லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக மட்டுமே போங்க. அவங்க லைசன்ஸ்டு ஏஜென்சியாக இருந்தாலுமே முன்பணம் அதிகமாக கட்டாதீங்க. அதே மாதிரி டீபோர்ட் பண்ணாங்க, சிங்கப்பூர்ல இருந்தாலும் திருப்பி அனுப்புறாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புதுசாக வந்துட்டு வீடியோஸ்லாம் போடுறாங்க, நிறைய சேனலில் போடுறாங்க. ஒரு சில பேர்ட்ட எல்லாம் லைசன்ஸே கிடையாது, லைசன்ஸே இல்லாதவங்க கூட வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வீடியோவை பார்த்து ஒரு சில பேர்லாம் வந்துட்டு இந்த ஹிந்தி சேனலில் ஹிந்தியில் பார்த்தேன், ஒருத்தர் வந்து எனக்கு அனுப்புனாப்புல. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு ஒரு விசா காப்பியை கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இவங்க வந்து என்னை அனுப்பிட்டாங்க, நல்லபடியாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபேக்காக இவங்களே ஒரு விசாவை காப்பியை கையில் ரெடி பண்ணி வச்சு இவங்களே ஏர்போர்ட் வெளியில் நின்று கூட உங்களால் வீடியோ எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் நம்ப வேண்டியது யார் அப்படின்னா இந்திய அரசாங்கத்தை நம்பலாம். இந்திய அரசாங்கம் வந்து இப்போ ஒருத்தங்க லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் யாரெல்லாம் வந்து லைசன்ஸ் ஆர்ஏ லைசன்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களோட லைசன்ஸ் நம்பர் கரண்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்கள நம்பி உங்கள் டாக்குமெண்ட் கொடுங்க. ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டராக இருந்தாலும் அதர் ஸ்டேட்லேயோ இல்லை அதர் பிளேஸ்லேயோ இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப லாங்காக இருக்குது உங்களுக்கு ட்ராவல் பண்ண அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க ப்ராப்பராக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணனா ஒரு சில லைசன்ஸ்டு ஏஜென்சியுமே கூட சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ்கிட்ட மூவ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர், உங்களுக்கு சேஃபும் கூட. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தயவுசெய்து யாரும் ஏமாறாதீங்க. எல்லாருமே லைஃபை தேடி தான் வெளிநாடு போகிறோம். நிறைய பேர் வந்து வெளிநாடு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க லைஃபே தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் தொலைச்சிடாதீங்க. பாய்.